யாபடாபடு வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த சூப்பரான பியூட்டிஃபுல்லான பவுல் தாங்க நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு கொஞ்சம் ஃப்ளவர்ஸ்லாம் நமக்கு வேணும். அதை போயிட்டு உங்கள் கார்டன்லேருந்து பிரித்து எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளவர்ஸ்லாம் எடுத்துட்ருக்கேன். நீங்கள் உங்கள் கார்டனில் என்னென்ன ஃப்ளவர்ஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு எல்லா ஃப்ளவர்ஸையும் நம்ம சூப்பராக இதில் அரேஞ்ச் பண்ண போகிறோம். உங்ககிட்ட என்ன ஃப்ளவர்ஸ் இருக்கோ அதை வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃப்ளவர்ஸே இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஃப்ரூட்ஸ் வச்சு கூட இந்த பவுல் செய்யலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் இந்த பவுலில் கொஞ்சம் ஃப்ளவர்ஸும் கொஞ்சம் லீவ்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களால் முடிஞ்சால் அது என்ன ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ்ன்னு கண்டுபிடிங்க. எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு பார்ப்போம். இதில் மோஸ்ட்டாக எல்லாருக்கும் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் தெரிஞ்சிருக்கும். 1-2 ஃப்ளவர்ஸ் தெரியாமல் இருக்கலாம், இல்லை சில பேருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம். கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் அந்த ஃப்ளவரோட நேம் தெரியும். ஜஸ்ட் ஒரு ஃபன்னாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ் நேமை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஃப்ளவர்ஸை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேங்க உள்ளே வைக்கிறதுக்கு. அதையும் அதில் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி சைட்ஸ்லலாம் ஃப்ளவராக அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வாட்டரை 2 பக்கத்துலேயும் நான் ஊற்றிக்கிறேன். அதாவது பவுலுக்கு உள்ளேயும் பவுலுக்கு வெளியிலையும் ஊற்றிட்டு நம்ம இதை ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். ஃப்ரீசரில் ஓவர் நைட் ஃபுல்லாக வச்சுருங்க. நல்லா ஃப்ரீஸ் ஆகணும். சொன்ன மாதிரி எப்பயுமே ஹை டெம்பரேச்சரில் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா ஃப்ரீஸ் ஆகும். இப்போ நம்மளோட பவுல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கு இல்லையா? ஃப்ளவர்ஸ் எப்பயுமே நம்ம கண்ணுக்கு பார்க்கக்குள்ள குளிர்ச்சியாக தாங்க இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்தது ரிசல்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீஸ் பண்ணி நான் எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஐஸ் பவுல் இதுலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். மேலேயும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி சைட்லேயும் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா அழகாக வெளியில் வந்துடும். ஆக்சுவலாக அவுட்டர் பவுல் சூப்பராக வந்துருச்சுங்க. ஆனால் உள்ளே இருக்க பவுல் வெளியில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் கொஞ்ச நேரம் ரன்னிங் வாட்டரில் காமிக்குள்ளே ஒரு சைடு உடஞ்சிடுச்சு. இந்த மாதிரி பாட் ஷேப் பவுல்லாம் வைக்காதீங்க, கண்டிப்பாக வெளியில் வராது. அதனால நான் நெக்ஸ்ட் டைம் ஒரு பிளெயின் பவுல் வச்சேங்க. சூப்பராக வெளியில் வந்துருச்சு. நான் ஏன் இது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நிறைய பேர் செய்யக்குள்ள இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் ஆகும். அதனால டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. கண்டிப்பாக செகண்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராகவே வரும். நம்மளோட ஐஸ் பவுல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி கண்டிப்பாக அசத்துங்க. நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் போடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். வித் another வீடியோ. தேங்க்யூ.